கிறிஸ்துவான்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையை கூட்டி கொடுத்திருக்கிற நாளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 127 வசனம். ஆதலால் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உடைய கற்பனைகளை பிரியப்படுகிறேன். ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, கென்டக்கி மாநிலத்தில் உள்ள அமெரிக்காவில் நாக்ஸ் கோட்டையில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கம் நிறைய வச்சுருக்காங்களாம். அதனுடைய அளவு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா 147.3 அவுன்ஸ் தங்கம் அங்கே இருக்குதான். நினச்சி பாருங்கள், இப்போ விலை ரொம்ப அதிகமாக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தங்கம் தான். ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்குது. சரி, இன்னைக்கு பேசியிருக்கும் போது தங்கம் வாங்கிடலாம் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் விலையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 கிராம் எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 8000 ஒரு கிராம் தங்கம். அவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அதை நம்ம வச்சிருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இன்னொன்று என்னது, அது நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், அது நம்ம அவசர தேவைக்கு அது பயன்படும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தங்கத்தை நிறைய பேர் என்ன அதிகமாக வாஞ்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே தாவீது பக்தர் சொல்கிற ஒரு ராஜா சொல்கிறத பாருங்க, பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் ஆணுடைய கற்பனைகள், ஆணுடைய கட்டளைகளை நம்ம எப்படி விரும்பணும் அப்படின்னு சொன்னால், எப்படி பசும் பொன்னிலும், பொண்ணு மாத்திரம் இல்லை பசும் பொன், சுத்தமான தங்கத்தை போல நம்ம ஏன் சொன்னால் அவருடைய வார்த்தைகள் அப்பேற்பட்ட வார்த்தைகள். அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னால் இந்த தங்கம்லாம் நமக்கு என்னல பெருசாக நமக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப நிரந்தரமானது கிடையாது. நம்ம எல்லா இடத்துக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறதுனால அது என்னது நமக்கு ஆபத்தை விளைவிக்கிற ஒரு பொருள். ஆனால் அது நமக்கு நிறைய இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இங்கே அவர் சொல்கிறது அதை காட்டில் என்னது, ஆண்டோடைய வேதம், ஆண்டோடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள் எல்லாம் என்னது ரொம்ப பெரிய விலை உயர்ந்தது. அதை என்ன செய்யலாமா, அது அழிந்து போகாது. ஏன்னா ஆண்டோடு சொன்னது போல ஒரு எழுத்தாகல எழுத்தின் உறுப்பாகில என்ன செய்ய போதில்ல, அழிந்து போகும்போது. ஏன்னா இது ஆவியானோட ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த கற்பனையில் நம்மளை ஒரு நல்வழிப்படுத்தும், ஒரு மிரர் மாதிரி, ஒரு கண்ணாடி மாதிரி. நம்முடைய குற்றங்கள் குறைகளை அது என்ன செய்ய நமக்கு எடுத்து காட்டும். நம்ம சில வேளையில் இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற சில காரியங்களை அது என்ன செய்ய நமக்கு எடுத்து உரைக்கும். அதனால நம்ம என்ன செய்வோமா, நல்வழிப்பட்டு நம்முடைய பாதை, பரலோகத்துக்கு செல்கிற பாதை எப்படி இருக்கும், கொஞ்சம் இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். அநேக காரியங்களை நம்ம தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், அநேக காரியங்களை நம்ம விட்டு வெளிவர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நாளுக்கு நாள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாதை என்ன இருக்குமோ அது ரொம்ப சுலபமாக கடந்து போகலாம். ஒருவேளை எல்லா பர்டனோடையும். அதனால தான் வசனம் எபிரேயரில் சொல்லுவாங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் உங்கள் நொறுக்குகிற பாவத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு என்ன செய்யுங்க, பொறுமையோடு ஓடுங்க. அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையோடு ஓடணும். பொறுமையோடு ஓடும் பொழுது என்ன செய்ய வேண்டாம், ஹெவியாக எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடணும். ஓடுகிறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எதையும் கையில் தூக்கிட்டு ஓட மாட்டாங்க. எல்லாத்தையும் எப்படி, அவங்க ரொம்ப லேசான ஒரு ஆடை, ஒரு குறுகிய ஒரு ஆடையை போட்டுக்குவாங்க. கால்களுக்கு தேவையான பாதரட்சை போட்டுக்குவாங்க. போட்டுட்டு வேகமாக அவங்க நோக்கெல்லாம் எங்கன்னா கோல் போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான். அதே போல தான் இன்னைக்கு நமக்கு வருகிற வார்த்தையும் கூட, பொன் வெள்ளியை போல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் இங்கே பார்க்காதீங்க, உங்களை என்னது பொன்தளம் போட்ட வீதியில் என்ன செய்யலாம், நீங்கள் நடக்கலாம். அங்கே பொன்தளம் போட்ட வீதியில் நம்ம இங்கே நானும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவருடைய கட்டளைகளை நம்ம, அவர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை, அவர் நம்ம என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா செய்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்யணும், அவரை நம்ம தொழுது கொள்வோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியம் என்னன்னு சொன்னால், பொன்தளம் போட்ட வீதியில் நம்ம நடப்போம். அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற கனிகள், ஜீவ விருட்சத்தின் கனிகளை நம்ம மாதந்தோறும் புது புது கனிகளை நம்ம உண்ண போகிறோம். அங்கே இருக்கிற அந்த இலைகள் கூட என்ன செய்யுமா, ஒரு ஔஷதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. இத்தனை அருமையான காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படி ஆயத்தம் பண்ணிட்டு அவர் வரும் பொழுது
நமக்கான பலனை அவர் அவரோடு கூட கொண்டு வர போகிறாங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளுமா. ஒருவேளை மறித்தாலும் கூட அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த நம்முடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவரை சந்திக்கிற அந்த கூட்டத்தில் ஆண்டவர் நம்மை எழுப்புவதற்கு நம்ம என்ன செய்யணுமா பாத்திரம். இப்போ இருக்கிற நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நாட்களில் நம்ம அவருக்கு பிரியமாக இருந்து பொன் வெள்ளிக்கு நம்ம பொன்னை எப்படி நம்ம பெரிதாக நினைக்கிறோமோ அதை காட்டிலும் அவர் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தையும் வேத வசனம் கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நம்ம கீழ்ப்படியோன்னு சொன்னால் ஆண்டவர் வரும் பொழுது அவர் இதே எங்கள் ராஜா இவருக்காக காத்திருந்தோன்னு சொல்லி எப்படி அந்த 10 கன்னிகைகள் 5 பேர் போனாங்களோ வாங்க உட்பிரவேசிங்கள் அப்படின்னு சொன்னாரோ அதே போல் உங்களே எனக்கும் அந்த சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம், ஆண்டோடைய வசனத்தை ஆண்டோடைய நம்ம கொடுத்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து என்ன செய்வோமா, அதை எப்படி நம்ம நினைக்கணும், அதிகமாய் பொன்னிலும் பசு பொன்னிலும் அதிகமாய் நம்ம நினைச்சுப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம என்ன இருக்கணுமா, பிரியமாக இருக்கணும். எப்படி நம்ம பிடிச்ச பொருளை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோமோ அது போல் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம பிரியப்படணும். பிரியப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், அதோடு கூட இணைந்து படிக்கவோ பாடவோ அதை தியானிக்கவோ எல்லாமே நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய வசனத்துக்கு பிரியப்படணும். எப்படி தாவீது பக்தன் ஏங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவார், இரவும் பகலும் அது எனக்கு உணவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார். உணவை காட்டிலும் நம்ம அதிகமாய் உடைய கற்பனைகளை நான் நேசிக்கிறேன், உடைய வார்த்தைகளை நேசிக்கிறேன். உடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட வார்த்தைகள் ஆண்டோடைய வார்த்தைகள். ஒரு ராஜாவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அவரை சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து கொள்வதற்கு எல்லாரும் படை வீரர்கள் எல்லாம் இருந்தால் கூட அவர் நீ தியானம் பண்ணுறது யாரதான், உடைய வசனம் தான் எனக்கு எல்லாம் பலன் தருது, ஞானம் தருது. அதே போல தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கான ஞானம் பலம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா இந்த வேதாமத்தில் இருக்குது. ஞானத்தில் குறைவுள்ள நேரத்தில் கேட்டு நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்வோம்னு சொன்னால் ஜெபத்தோடு வாசிப்போம்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு எல்லா விஷயம் வெளிப்படுத்துவார். அவரை நம்புகிற பிள்ளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். கைவிடாத தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துவதான பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்காக புதிய நாளை கட்டளையிட்டு இந்த நாளிலும் கூட நாங்கள் என்ன காரியத்தை எதிர்நோக்கி போயிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் நீர் எங்களோடு கூட இருந்து செய்வீர் என்ற விசுவாசத்தோட இந்த புதிய நாளை தொடக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. நாங்கள் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் ஆஃபீஸஸாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களை வேலை செய்கிற எங்கே இருந்தாலும் கர்த்தாவே நீரே அவளோடு கூட இருந்து அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வீடு திரும்பவும் இரவில் நல்ல நித்திரையை தந்து எனக்கு தேவனை நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக அவர்களுக்கு நன்றி சொல்லத்தக்கதாக அவருடைய நாள் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. குற்றங்குறையெல்லாம் மன்னித்து உடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே மோடு கூட நாங்களும் சேர்ந்து அந்த பரலோகத்துக்கு வருகிற பெரிய ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு தர வேண்டுமா. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.